தமிழில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷனில் ஒரு சிலருக்கு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அலைட் மோஷன்லாம் எப்படி நம்ம வந்து கஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆப்பில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் ரெகுலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்டுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அலைட் மோஷன்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஃபாண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேம்பர்கர் மெனு இருக்கும், 3 லைன் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நம்ம எப்பயுமே அலைட் மோஷனில் வந்து புதுசாக ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போது ஒரு சில வெர்ஷன், அதாவது ஒரு சில மொபைலில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எம்டியாக வந்து ஷோ ஆகும். எந்த ஒரு ஃபாண்ட்டுமே வந்து ஷோ ஆகாது, ஃபுல்லாகவே எம்டியாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய மொபைல்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக உங்களால் வந்து ஆட் பண்ண முடியாது. வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பை வந்து க்ளோன் பண்ணி அதில் நீங்கள் ஃபாண்ட் வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி க்ளோன் பண்ணுறது, எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் போயிட்டு டூவல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் எப்படி டைப் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், டூவல் ஸ்பேஸ் ப்ரோ மல்டிபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 4.5 ரேட்டிங் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் எதுக்காக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, க்ளோன் பண்ணுறதுக்கு தான். அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்ஸ்அப் மட்டும்தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும், இன்னொரு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுவே இந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு எடிட்டிங் ஆப்பாக இருந்தாலும் அதை க்ளோன் பண்ணி நீங்கள் அகைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப். ஸோ அதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி அலோவ் கேட்கும். ஸோ அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப்பை உங்கள் ஃபோன்லேருந்து க்ளோன் பண்ண போகிறீங்க, அதாவது காப்பி எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப் வேணாலும் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபோனில் 2-3 ஆப் கூட ஒரே ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அலைட் மோஷன் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் அலைட் மோஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல காமிக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அலைட் மோஷன் வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அலைட் மோஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ளோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆட் ஆப் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆட் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது ஆப் ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அகைன் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அலைட் மோஷன் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு, ஸோ புது வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எவால்வேட் ஆகும். அதாவது உங்கள் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், எந்த வீடியோ கோடாக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், இது எல்லாமே அனலைசிஸ் பண்ணும். கொஞ்சம் நேரம் ஒரு 100% ஓடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்து போயிட்டு உங்களோட ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இம்போர்ட் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து முடிய போகுது. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கானை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி நார்மலாக ஃபோனில் அலைட் மோஷன் யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். சும்மா நான் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளே இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் எடிட் பண்ணியாச்சு. ரொபாட்டிக் ரெகுலர் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வியூ ஆல் ஃபாண்ட் போயிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹேம்பர்கர் மெனுவை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபாண்ட் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ உங்கள் மொபைலுமே இந்த மாதிரி லோட் ஆகும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் எல்லாமே அனலைசிஸ் பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்து ஷோ பண்ணுறதுக்காக.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு என் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்டுமே எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து ஃபாண்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை சைடில் நீங்கள் வந்து குட்டி குட்டி பாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாட்ஸில் டிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு 5 ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ 5 ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இம்போர்ட் அப்படின்றது இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட்டுமே வந்து ஷோ ஆகுது. ஸோ சைடில் இருக்கக்கூடிய அந்த மெனுவை கிளிக் பண்ணி இம்போர்ட்டட் அப்படின்றது இல்லையா, அந்த பாக்ஸில் டிக் பண்ணி விட்டிங்கன்னா இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் அதை வந்து டிக் பண்ணுறேன். நம்ம 5 ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 5 ஃபாண்ட்டுமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களோட ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நார்மலாக அலைட் மோஷனில் எடிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த க்ளோன் பண்ண அலைட் மோஷன்லேயும் நீங்கள் வந்து எடிட் பண்ணி வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமே இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.